நிலம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ்ல சொல்வதுண்டு, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். ஒருத்தனை வாழ வைப்பதற்கும் வீழ வைப்பதற்கும் ஒரு சொல் போதும். அதுதான் சொல்லுடைய வலிமை. அப்பேற்பட்ட ஒரு தன் உடம்பிலிருந்து உயிரை எடுக்கக்கூடிய ஒரு சொல்லை கேட்டான் தசரதன் அப்படின்னு. அப்படி கேட்ட பிறகு அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது, அவன் என்ன ஒரு, அதாவது அந்த சோகத்தின் உச்சத்துக்கு போனான் அப்படிங்கிறத இந்த பாட்டுல கம்பர் சொல்றாரு. பாடலை பார்ப்போம். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த பொன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாள் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலோன் அப்படின்னு. அதாவது அந்த கேட்ட ஒரு சொல் எப்படியெல்லாம் உள்ளுக்குள்ள போய் என்னென்னலாம் வேதனை பண்ணி என்ன அந்த உயிரை எப்படி வெளியில கொண்டு போறதுக்கு பாக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எப்படி அந்த சொல் எப்படி டிராவல் பண்ணும் அந்த பாட்டுல அப்படியே கொடுத்துருக்கான். முதல்ல பாடலுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூட்சமம், அதாவது அந்த அந்த ஒரு சொல் வந்து எப்படி அவனை ஒரு உயிரையே எடுக்கிற மாதிரி வந்தது அப்படிங்கிறதுக்கு கம்பன் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல், அதாவது எண்ண முடியாத அருந்தவத்தை இயம்பிய அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் இயம்பிய ஒரு சொல். என்ன சொல்? அது நம்ம போன வாரம் பார்த்தோம். செருமுகத்து காத்தி என சிறுவர் நால்வரில் கரிய செம்மலை ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். அப்பேற்பட்ட உனக்கு 4 குமாரர்களில் காந்தியாக இருக்கக்கூடிய அந்த ராமனை கரிய செம்மலை எனக்கு கொடு அப்படின்னு அந்த சொல் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்? மருமத்தின் எரிவேல் பாய்ந்து புன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தாள். அதாவது மருமம்னா இதயம், இதயத்துல ஒருத்தனுக்கு வேல் பாஞ்சிருச்சு. அந்த வேலை எடுத்துட்டு அந்த இடத்துல அவனுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அந்த ஒரு நெருப்பு பந்த உள்ள விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால், அதாவது நெருப்பு கனல் நுழைந்தால் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா அப்படின்னு. ஆனா கம்பன் அந்த ஓமையை அப்படியே அழகா மாத்தான். வேல் பாய்ந்த புண்ணில் நெருப்பு பந்து பாய்வதாக சொல்லிட்டு அந்த 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 வார்த்தை கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும், அப்படி புகுந்தா எப்படி இருக்குமோ அப்படி ராமனை கொடுத்துடு அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்ட அந்த சொல் எப்படி போச்சு? உள்நிலாவிய துயரம் பிடித்து வந்த செவியில் புகுத பிறகு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு துயரம் படிஞ்சிருக்கு. இந்த சொல்லு போய் கரெக்டா அது மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் இருக்குல்ல, நான் கிளம்பி போயிட்டமா என உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலோன். அதாவது கம்பனுடைய ஓமை வந்து இங்கதான் நிற்குது. அதாவது கண்ணிலான் பெற்றிழந்தான், ஒருத்தருக்கு வந்து பிறவிலிருந்து கண்ணு இல்ல, திடீர்னு ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல கண்ணு வருது. வந்த கொஞ்ச நாள்லயே மறுபடியும் போயிடுச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? இதுக்கு பேசாம நான் கண்ணு இல்லாமே இருந்திருக்கலாம்ல. அப்படித்தான் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலோன். அதாவது மற்ற அரசர்களுக்கெல்லாம் காலனாக சிம்ம சொப்பனமாக இருந்த பகைவர்களுக்கெல்லாம் சொப்பனமாக இருந்த தசரதனுக்கு அந்த இந்த ஒரு சொல் வந்து காலனை அப்படியே காட்டிடுச்சா. அதாவது உயிர் போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு அந்த ஒரு சொல் பண்ணது அப்படின்னு. இந்த இடத்துல என்ன ஒரு அழகுனா, அதாவது கண்ணிலான் பெற்றிழந்தான் அப்படின்னு அந்த துயரம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த சொல் போய் அந்த துயரத்தை வந்து தட்டி எழுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் உயிர் வெள்ள கிளம்புறதுக்கு ஊசலாடுது, வெள்ள போட்டமா உள்ள இருக்கட்டமாங்கிற மாதிரி. அப்படி என்ன துயரம் அப்படின்னா, இதுதான் ஒரு பின்னாடி ஒரு சின்ன கிளைக்கதை மாதிரி இருக்கு. அதாவது தசரதன் வந்து ஒரு முறை, அதாவது ராமர்லாம் பிறக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காட்டுல வேட்டையாட போயிருக்கான். அப்போ இந்த சப்தம் வர திசையை நோக்கி அம்பு விடக்கூடிய சாமர்த்தியம், அது வில் வித்தை வாழ் அதெல்லாம் வந்து சாமர்த்தியமா இருக்கிறதுனால சப்தம், இந்த யானை நீர் குடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல சப்தம் வந்திருக்கு. அந்த வந்த திசையை நோக்கி அம்பு விட்டுருக்கான் தசரதன். அப்போ ஐயோ அப்படின்னு ஒரு இளைஞனுடைய குரல் கேட்டு கிட்ட போய் பார்த்தா அந்த யானைன்னு நினைச்சது பார்த்தா அந்த இளைஞன் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு யானை தானோ அப்படின்னு தெரியாம பட்ட அம்பு அந்த இளைஞனை வந்து கொன்னுடுது. அப்ப அது சாக போறதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, இந்த தண்ணியை எடுத்துட்டு வரதுக்காக நான் வந்தேன், இந்த தண்ணியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த செய்தியையும் சொல்லிடு அப்படின்னு அந்த இளைஞன் இறந்து போயிடறான். அவன் வேற யாரும் இல்ல, சிரவணகுமாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பித்ருக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண அப்பேற்பட்ட ஒரு இளைஞன் அப்படின்னு. அது ஒரு தனி கதை. அந்த தசரதன் வந்து அப்போ என்ன பண்றான், அது எப்படி இருக்கும், ஒரு யானைன்னு நினைச்சு ஒருத்தனை அடிச்சிடறான், ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அவனுக்கு எப்படி அந்த மனநிலை இருக்கும்னு. ஆனா வேற வழி இல்லை, உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு
இறந்து போன அந்த இளைஞனையும் அவன் உடம்ப தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் பார்க்கும்போது 2 பேருக்கும் கண்ணு தெரியாது அப்படின்னு. அப்ப அந்த வரக்கூடிய சத்தத்தை வச்சு இது தன்னுடைய மகன் இல்ல அப்படின்னு யாருன்னு கேட்கும்போது தசரதன் எல்லாத்தையும் சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரியவர், கண் தெரியாத அந்த பெரியவர் ஒரு ஒரு சாபம் கொடுக்கிறார். அதாவது இன்னைக்கு எப்படி நான் மகனை இழந்து இந்த நிலைமைக்கு இருக்கணும், அந்த மாதிரி உன் மகனை நீ இழக்க மாட்ட, ஆனா அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான், அந்த துயரத்தை நீ அடைவாயாக அப்படின்னு. அதனாலதான் அந்த அந்த ஒரு செய்தியை கம்பன் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் காலவேலோன். எவ்வளவு ஓமையை சொல்லியிருக்கலாம், ஆனா இந்த கண்ணில்லாதவன் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ஓமை, அந்த சொன்னக்கூடிய அந்த ரணம் உள்ளுக்குள்ள தசரதனுக்கு இருக்கு. ஐயோ, அந்த அந்த சாபம் எப்ப வெளியில வருமோன்னு. இந்த சொல்லு போய் அந்த சாபத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு உயிர் வெளில போற மாதிரி இருந்தது அப்படின்னு அந்த ஒரு அவனுடைய சோகத்தை அப்படியே வடித்து எப்படி ஒரு சொல்லுடைய வலிமை என்ன அப்படின்னு கம்பன் சொன்னதாக இந்த பாடல். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மர்மத்தின் எரிவேல் பாய்ந்த பொன்னிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடும் துயரம் காலவேலோன். மீண்டும் மற்றொரு கண் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.